இவங்க 3 பேருமே காட்டுல இருக்கிற ராணிய காப்பாத்துறதுக்காக அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அப்ப அந்த காட்டுல செம்மையா மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. அவங்க ஒரு தண்ணிக்குள்ள நடந்துகிட்டு இருக்கும்போது, ஆடுக்காக விரிச்ச வலையில இவங்க 3 பேருமே நல்லாவே மாட்டிக்கிறாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தன் கையில இருக்கிற கத்திய வச்சு அந்த வலைய அறுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க இருக்கிற பறவைங்க, ஆடுங்கலாம் யாருக்கோ பயந்து ஓடிக்கிட்டு இருக்குங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு மிருகம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அங்க ஒரு மிருகம் மாதிரி பெரிய மனுஷன் அந்த இடத்துக்கு வரான். அவனுக்காக பயந்துகிட்டு 2 பேருமே எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் மட்டும்தான் அவனை பார்த்துட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே முழுகிக்கிறான். மனுஷங்களோட வாசனையை பிடிச்சி அவன் மனுஷங்களை தேடிட்டு இருக்கும்போது அவன் பக்கத்துல ஒரு ஆடு ஓடும். அந்த ஆடை எடுத்து அப்படியே வாயில போட்டு முழுங்கிடுவான். இதை பார்த்து பயந்த ஒருத்தன் அந்த இடத்துல எதையோ தட்டி விட்டுருவான். அப்ப அந்த மிருக மனுஷன் அவனை பார்த்து ஓடி வந்து ஒரே அமுக்கி பிடிச்சிருவான். இன்னொருத்தன் இவனை பார்த்துட்டு இவன் கால்லையே கத்திய வச்சு குத்துவான்னு சொல்லிட்டு கையில இருக்கிற கத்தியை வச்சு பயங்கரமா குத்துவான். ஆனா அவன் ஒரே எட்டா எட்டி உதச்சு அவங்க 2 பேத்தையும் பிடிச்சிட்டு போயிடுவான். ஒருத்தன் மட்டும் தான் தப்பிச்சிருவான்.